எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகமதி. என்னோட சேனல்ல கவிதை, கதை, திருக்குறள் பொருள் கவிதையை நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். திருக்குறளோட 2வது அதிகாரம் வான் சிறப்புல இருந்து ஒரு திருக்குறளை நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். அதை பார்த்துட்டு சில அன்பர்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னா, திருக்குறள் சொன்ன உடனே நீ அகர முதல எழுத்தெல்லாம் அப்படிங்கிற முதல் குறளுக்கு தான் பொருள் விளக்கம் சொல்ல போற அப்படின்னு நாங்கெல்லாம் நினைச்சோம். ஏன் திடீர்னு துப்பாருக்கு துப்பாய போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் முன்னாடி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல தினமும் ஒரு திருக்குறள் அப்படின்னு திருக்குறளுக்கு பொருள் விளக்கம் போட்டிருந்தேன். அதை நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அப்படி பிடிச்ச சில அன்பர்கள் தான் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு முதல் அதிகாரத்துல இருந்து 2 திருக்குறளோட பொருள் விளக்கம் பார்த்திடலாம். அதிகாரம் 1, குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்துக்கள்ல முதல் எழுத்து எது? ஆனா. ஆனாங்கிறது அகரம். உயிரெழுத்தோட முதல் எழுத்து அகரம் இல்லைங்களா? சோ எல்லா எழுத்துக்கும் முதல் எழுத்து அகரம். ஆனா அது போல இந்த உலகத்திற்கு முதன்மையானவர் கடவுள். இதுதான் இந்த திருக்குறளோட பொருள். என்னோட கவிதையை நான் உங்ககிட்ட படிச்சு காட்டுறேன். எழுத்துக்களின் முதல் எழுத்து அகரமாம். உலகிற்கு இறைவனே ஆதியாம். இதுதான் என்னோட பொருள் விளக்கம். சரி, அடுத்து 2வது திருக்குறளை பார்த்தரலாம். கற்றதனால் ஆய பயனன்கள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். கற்றதனால் ஆய பயனன்கொல் வாளறிவன் நற்றார் தொழார் எனின். கற்றதனால் ஆய பயனன் அப்படின்னா, மயனன்கொள் அப்படின்னா நிறைய படிச்சும் ஒரு பிரயோஜனம் இல்லையா? எப்ப அப்படின்னா, வாளறிவன் அப்படிங்கிறது தூய்மையான அறிவை உடையவர் அப்படிங்கிற பொருள். கடவுளை தான் இதுல குறிக்கிறாரு. நற்றாள் அப்படின்னா திருப்பாதம், அவரோட திருப்பாதத்தை வணங்க மாட்டேன்னு சொல்றவங்க என்ன படிச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாரு. எனக்கும் இந்த கருத்து உண்மைதான் தோணுது. ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்கள மரியாதை கொடுத்து அவங்கள வணங்குற பண்பு வந்தாலே அவங்களுக்குள்ள இருக்கிற ஆணவம் கண்டிப்பா குறைஞ்சு போயிடும். ஆணவம் இல்லாதவங்களாலதான் அடுத்தவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ண முடியும். சோ நிறைய படிச்சிருந்து ஆணவத்தோட இருக்கிறவங்க கண்டிப்பா அதிகமா உதவிகள் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பொருள்ல தான் அவர் சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, நான் எழுதின பொருள் கவிதையை இன்னைக்கு இங்க சொல்லிடுறேன். படித்து புரிந்து என்ன பயன்? பகவானை வணங்க மாட்டேன் எனின். நிறைய படிச்சிருந்தாலும் ஆணவம் இல்லாம அடக்கத்தோட நல்ல குணத்தோட இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த பொருளோட, இந்த திருக்குறளோட விளக்கம். சரி, எல்லாருக்கும் இந்த பொருள் விளக்கம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.